ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு பூனைக்குட்டியை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பூனை வந்து எங்கள் அத்தை வீட்டில் இருக்குது, எங்கள் அப்பாவோட சிஸ்டர் வீட்டில் இருக்குது. இந்த பூனை வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ ஆக்டிவாக பால் எடுத்து ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி விளையாடிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம என்ன பண்ணாலும் அதே மாதிரி பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பால் விளையாடினா அதுவும் பால் விளையாடும், நம்ம வீடு பெருக்குனா அதுவும் பெருக்க ட்ரை பண்ணும். செம்ம ஆக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூனை. இது வந்து சென்னையில் இருக்குது. இந்த பூனை எங்கள் அத்தை வந்து சென்னையில் தான் இருக்காங்க, எங்கள் அப்பாவோட தங்கச்சி, அவங்களோட வீட்டில் இருக்க பூனை தான் இது. இந்த பூனைக்குட்டியை எங்கள் அத்தை தான் வளர்த்துட்ருக்காங்க. பயங்கர ஆக்டிவாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணாலும் அது பண்ணணும்னு ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம், நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் எவ்வளோ துருன்னு இந்த பூனைக்குட்டி இருந்திருக்கும். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பூனை எவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹெல்த்தியாக ஆக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மனுஷங்கள்லாம் என்ன பண்ணுறோமோ அதை பண்ணணும்னு ட்ரை பண்ணும். அவ்வளோ ஆக்டிவ். நமக்கு இருக்க உணர்ச்சிகள் வந்து பூனைக்கும் இருக்குன்னு பார்த்தாவே நமக்கு தெரியும். பாருங்கள், நம்ம பால் விளையாடும் போது எவ்வளோ ஜாலியாக ரொம்ப ஆக்டிவாக விளையாடுவோம், அதே மாதிரி எப்படி ஆக்டிவாக அது வந்து விளையாடுது பாருங்கள். ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ரூமுக்கும் போயிட்டு துருன்னு ஒரு குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை என்ன பண்ணும், ரொம்ப துருன்னு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு இடத்துல நிற்காது இல்லையா, அது மாதிரி தான் இந்த பூனைக்குட்டி குழந்தையும் இருக்கும். பயங்கர வாலு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அத்தைக்கு, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த பூனை ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டில் தான் இது வளர்த்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கடவுள் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பூனைக்குட்டி அப்புறம் எல்லா பெட் அனிமல்ஸ் எல்லா அனிமலுக்கும் வந்து 5 அறிவு தான் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதுக்கு பவரும் இருக்கும். நமக்கு 6 அறிவு கொடுத்துருக்கனால நமக்கு பவர் அதிகம். ஸோ அதனால தான் நம்மளால் வந்து பால் எடுத்து ப்ராப்பராக விளையாட முடியும் நம்மளால். பட் அதால் முடியாது, ஏன்னா அதுக்கு 5 அறிவு பவர் இல்லை, அந்த அளவுக்கு அதுக்கு சக்தி இல்லாதனால அதை ட்ரை பண்ணுமே தவிர அதால் முடியாது. தடிக்கி விழும் பால் எடுத்தாலே. ஆனாலையும் அதோட முயற்சியை விடாமல் எவ்வளோ அழகாக அது பாலில் விளையாட ட்ரை பண்ணது பாருங்கள். இது நம்ம வந்து இந்த பூனைக்கிட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் இந்த மெசேஜ் தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு 6 அறிவு கடவுள் கொடுத்துருக்காரு, நமக்கு அதுக்கான சக்தியை கொடுத்துருக்காரு. நமக்கு முடியலன்றது எதுவுமே நம்ம கையில் கிடையாது. இந்த 5 அறிவுள்ள தீவனே நம்மளோட உணர்ச்சிகளில் இருக்கிற பாதி விஷயத்தை அது பண்ண முடியலனாலே ட்ரை பண்ணும் போது நம்மளால் ஏன் முடியாது, நமக்கு 6 அறிவு கொடுத்துருக்காரு கடவுள், நமக்கு நிறைய சக்தியை கொடுத்துருக்காரு. ஸோ நம்மளால் எதுவுமே முடியாதுன்னு கிடையாது. இதுவே நம்ம இந்த பூனைக்கிட்ட இருந்து நம்மளோட வாழ்க்கைக்கான மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும். இது நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும். எல்லா பெட் அனிமல்ஸ்கிட்ட இருந்தும் நம்ம எல்லாமே ஒன்றா கேதர் பண்ணிக்கலாம். நம்ம பண்ண முடியாதுன்னு நினைக்கிறத கூட அது பண்ணணும்னு ட்ரை பண்ணுது பாருங்கள். ஒரு சிலவங்களாம் வந்து ஒரு 2-3 டைம் வந்து ஃபெயிலியர் ஆனாவே அதை அப்படியே அதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு போயிடுவாங்க. பட் அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு ஆசைப்பட்டதை வந்து நம்ம அடைகிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த பூனை மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக அதால் விளையாட முடியலனாலே அதை எடுத்து ப்ராப்பராக பால் எடுத்து விளையாட முடியுமா ஒரு பூனையால்? முடியாது இல்லையா. ஆனாலே அது முயற்சி பண்ணிகிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நம்மளோட லைஃபோட மோட்டிவேஷனாக நம்ம எடுத்துக்கணும். நம்ம அனிமல்ஸ்கிட்டேருந்து, நம்ம பெட் அனிமல்ஸ்கிட்டேருந்து நிறைய விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் என்ன பெட் அனிமல் வளர்க்குறீங்க, உங்கள் பெட் அனிமல் என்னென்னலாம் பண்ணணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கள் வீட்டு பூனைக்குட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் கமெண்டில் வந்து உங்களோட கருத்துக்களில் வந்து உங்கள் கமெண்ட் மூலயமா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக என் சேனலை யாராச்சும் பார்த்தீங்கன்னா திவ்யா தமிழ் லைஃப் மெமரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பூனைக்குட்டி செல்லம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், ரொம்ப துருன்னு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கும் தெரியும் எவ்வளோ துருன்னு எங்கள் வீட்டு பூனைக்குட்டி விளையாடிட்டு இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனல் நேம் திவ்யா தமிழ் லைஃப் மெமரிஸ். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இதே மாதிரி எங்கள் வீட்டு பூனைக்குட்டி செல்லத்தை அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூனை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸான உங்களுக்கு என்னோட லைஃப் மெமரிஸாக இந்த பூனையை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பூனையோட ஆக்டிவிட்டீஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பூனை ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.